பிஜேபியோட பட்ஜெட்டை கேட்குறீங்க. இந்த 22ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 36% வந்து குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக ஆயிருக்குங்க தமிழ்நாட்டிலங்க. பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தி ஆயிருக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? கனிமொழிய மாதிரியான ஒரு ஆளுமையை வந்து திமுக பக்கத்துல இருந்தாலுமே வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அவங்க எங்கங்க அவங்க பார்லிமெண்ட்ல கையில பதாகையை தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, மோடிஜி எங்க எழுந்து பேசுவாரான்னு பார்த்துட்டு இவங்க எழுந்து இங்க கூச்சல் போடுறது, இதுக்குதான் அவங்களுக்கு நேரம் தெரியாது. அண்ணாமலை வந்து கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு திமுகவில் இருக்கிற முக்கியமான குற்றவாளிகளோட பெயர்கள், அவர்கள் புரிந்த குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் எடுத்து போடுறாங்க. திமுக ஒரு பக்கம் போடுது, பிஜேபி ஒரு பக்கம் போடுது. அப்ப ரெண்டு கட்சியிலுமே வந்து குற்றவாளிகள் அதிகமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். இவங்களுக்கு என்ன அப்படின்னா இது எல்லாரும் ஒரு பேசும் பொருளா கேட்பாங்கல்ல, அதுக்காக இவங்க கலப்புற ஒரு விஷயம் தானே தவிர இவங்களுக்கு வந்து மக்கள் மேல அக்கறையினாலேயோ நிஜமாவே ஏதாவது ஒரு விஷயம் இவங்க பண்ணல நம்ம அதை எடுத்து சொல்லணும்ன்றதுக்கோ அர்த்தம் கிடையாது. இப்ப இந்த 5 வருஷம் தானே, இதுக்கப்புறமா மக்கள் அவங்கள வச்சிருப்பாங்களா? என்ன எல்லாமே இடைத்தேர்தல்ல கூட பைசா கொடுத்து தானே வின் பண்ணியிருக்காங்க. பைசா கொடுக்காம நேர்மையா அவங்களால வின் பண்ணி காமிக்க சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்ட கூட்டணி இல்லாமல் நிற்க போகுது 26ல் டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன அது வந்து நிஜமாவே உண்மையா இருந்தா கூட்டணி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது. கார்த்தி சிதம்பரம் வச்சுக்கோங்க, அந்த மனுஷன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா உண்மையா சொல்லிடுவாரு. என்ன சார்ந்தே இருக்கீங்க டிஎம்கேக்கு, அதாவது அவர் லிட்டரலா என்ன சொல்லியிருக்காருன்னா டிஎம்கேக்கு ஜிங்சா அடிச்சுட்டு குஜராத் டிக்கெட் இருக்கீங்க, அது தப்பு. அது அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவரை பார்க்காம மூஞ்சி திருப்பிட்டு போனானோ. அவருக்கு இருக்கிற புரிதல் அவ்வளவுதான். அவரை எப்படி நீங்க பிரைம் மினிஸ்டரா கொண்டு வர முடியும்? இப்போ திமுக வந்து தமிழகத்துல நீட் தேர்வை பயங்கரமா எதிர்த்து இருந்தது. இப்போ அதே மாதிரி வந்து கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போடணும்னு சொல்லி பேச்சடிப்பட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது திமுகவோட அடுத்த ஸ்டெப் நடவடிக்கையா இதை பார்க்கலாமா? அவங்க முன்னேறிட்டு வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க மத்திய அரசு வந்து இதுல கோட்டை விட்டுருச்சு, நீட் தேர்வு கோட்டை விட்டுருச்சு எல்லாம் கிடையாது. அதுதாங்க இவங்க மனுஷங்க, நீங்களும் ஒரு சாதாரண கதிர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம அரங்கத்துக்கு வந்திருப்பவர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி சீனிவாஸ் அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியம் மேடம். மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதுலேருந்து அதில் வந்து குறிப்பிட்ட சில மாநிலங்களோட பெயர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையை கிளப்புறாங்க இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள். முக்கியமாக வந்து திமுகவோட எம்பிகள் மாநிலங்களவையிலும் பிரச்சனை பண்ணுறாங்க, மக்களவையிலையும் பிரச்சனை பண்ணுறாங்க. இதில் வந்து தமிழ்நாடுங்கிற பெயர் வந்து குறிப்பிடாம இருக்கிறது தான் வந்து பிரச்சனையா? அதுதான் நாங்க உங்களை கேட்கணும். இல்ல அவங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேர் குறிப்பிடல, தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி ஒதுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். பீகாருக்கும் ஆந்திராக்கும் உங்க கூட்டணி சார்பா நிறைய ஒதுக்கி இருக்கீங்க. என்ன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா டிஎம்கே தான் புரிதல் இல்லாம வந்து ஆக்கப்பூர்வமா யோசிக்காம இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களும் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்றாங்கன்னும் போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு பட்ஜெட் அப்படின்றது நாட்டு வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே, அது வந்து நீங்கள் விவசாயத்தில் ஆரம்பித்து ரோடு போடுற வரைக்கும் எல்லா விதமான வளர்ச்சியும் வந்து மக்களுக்கு வளர்ச்சி எல்லாமே வேணும். அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லை அடுத்த வாட்டி பார்க்கலாம், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஊர் இந்த பட்ஜெட்டில் வரல அப்படின்றது ஒரு குறையா? இல்ல என்ன கேக்குறேன், பீகாரோட வெள்ள தடுப்புக்காக வந்து 21,000 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வந்து தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்துச்சு, சென்னையில வெள்ளம் வந்துச்சு, அதுக்கான நிதி ஒதுக்கலன்னு சொல்லி என்ன காரணங்க? ஏன் வெள்ளம் வந்ததுன்றதை தானே முதல்ல நம்ம பார்க்கணும். நீங்க விவசாய நிலமாக இருக்கட்டும், புஞ்சை நஞ்சை எல்லா நிலத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி
அதுவும் உங்க ஆளுங்க தான். இவ்வளவு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆண்டுட்டு இருந்தீங்க? திமுக அதிமுக தான். அதிமுக. அப்ப அவங்கள தானே நீங்க கேள்வி கேட்கணும். தமிழ்நாடு வெள்ளம் சூழ்ந்த மாநிலமாவா முன்னாடி இருந்தது? இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன? ஏரி நீர்நிலைகள் எதையுமே நீங்க வந்து சீரமைப்பு பண்ணாம, அதை சரி செய்யாம, என்ன தண்ணி எங்க போகிறதுன்னு தெரியாம தண்ணி உள்ள வருது, அதோட இடத்த தேடி வருதுன்னு தான் சொல்லணும். நிறையனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏரியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுல பார்த்திருப்போம். இப்ப அது எல்லாமே பில்டிங் ஆயிடுச்சு. சோ என்ன பண்ணும்? அதோட இடத்த தேடி தண்ணி வருது, அந்த இடத்துல வந்து பில்டிங் இருக்கு. அப்ப அதுக்கு தெரியுமா இந்த வீட்டுல வந்து சுப்பிரமணியன் இருக்காரு, இந்த வீட்டுல வந்து டேவிட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதோட இடத்த தேடி அது வருது. அவங்க மேல தப்பு, அவங்க மேல வந்து அதுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருக்கா? அப்படி கிடையாது. இந்த ஆக்கிரமிப்பும் இந்த அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்த ஒரு மாநிலமாக மாறினது கூட அவலத்துக்கு இந்த 2 அரசு தான் காரணம், இந்த திராவிட கட்சிகள் தான் காரணம். அதுக்கு முதல்ல இவங்க பதில் சொல்லிட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கலன்றத பத்தி பேசுங்க. ஏன்னா வெள்ள நிவாரணமும் வந்து தேவையான அளவுக்கு கொடுத்தாச்சு, புரியுதுங்களா? திருப்பி நீங்க கொடுக்கலன்னு கொடுத்ததை நீங்க என்ன பண்ணீங்க? வேற அதுக்கப்புறமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? நீங்க உங்க ஊர்ல தானே இருக்கீங்க. இல்ல தூர்வார பணிகள்லாம் வந்து உத்தரவிட்டு நடந்திருக்கா? இப்ப திருப்பி மழை காலம் வரப்போதான் அது பண்ணுவீங்களா? இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? வெயில் காலத்துல என்ன பண்ணீங்க? எந்த அதாவது பள்ளிக்கரணை ஏரி இருக்குங்க, நீங்க மத்த இதெல்லாம் விட்டுருங்க, சென்னையில எடுத்துக்கோங்க, அதை தூர்வாருனீங்களா? அதுக்கு ஏதாவது தூர்வாரணத்துக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தீங்களா? நான் 1000 எக்ஸாம்பிள் சொல்றேங்க. எங்கெல்லாம் வெள்ளம் வந்து நாங்க எங்கெல்லாம் நிவாரணத்துக்கு போனோமோ அந்த எல்லா இடமும் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்றது மக்களோட குற்றச்சாட்டு. முதல்ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு கீழே ரெயின் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா? அதை மூடி போட்டு ஸ்லாப போட்டு வைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? நீங்க அந்த பைசாவை வாங்கி என்ன பண்ணீங்க? மத்திய அரசு கொடுத்த பைசாவை நீங்க என்ன பண்ணீங்க? ஏங்க இப்ப நான் வந்துங்க நான் ஒரு அம்மாவா என் பையனுக்கு நான் பைசா கொடுக்குறேன்னா என் பையன் எப்படி செலவு பண்றான்னு பார்த்துட்டு தானங்க அடுத்த பைசா தருவேன். அவனோட அடிப்படை தேவைக்கு அவனுக்கு பைசா வேணுமா, அடுத்த லெவலுக்கு பைசா வேணுமா, அவன் ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்றானான்னு பார்த்துட்டு தானே நான் பைசா தருவேன். அப்ப அந்த பைசாவெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு முதல்ல கணக்கு காமிக்கணும்ல. மத்திய அரசு கொடுக்கணும், மத்திய அரசு எல்லாருக்கும் கொடுக்கணும். இப்ப நான் எனக்கு 2 குழந்தைங்கன்னா 2 குழந்தைக்கும் தான் நான் கொடுக்கணும், ஒரு குழந்தைக்கு மட்டுமே கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதான் திமுகவும் சொல்லுது. நீங்க பீகார் ஆந்திராக்கு அதிகமா கொடுக்குறீங்க, இன்னொரு குழந்தையான தமிழ்நாடு அங்க ஆந்திராக்கு கொடுத்ததோட ஆந்திரால ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி இல்லைங்க, அதுக்காக நிதி ஒதுக்கி உங்ககிட்ட தான் ஆல்ரெடி இருக்கே. ஐஐடி இன் சென்னை ஆல்வேஸ் நம்பர் 1 ரிசர்ச்லயா இருக்கட்டும், பல்வேறு யூஜி அப்படின்னாலே ஐஐடி தான். உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க இருக்கிறவங்க நம்மளோட ப்ரொஃபசர்ஸ் இங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் நல்லா அதை முன்னேற்ற பாதையில கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோ ஒரு ரெப்யூட்டடான ஒரு கன்சர்ன். அதுக்கு தான் அங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க. உங்ககிட்ட இல்லாதது எதுக்கு அவங்க அங்க நிதி ஒதுக்கி இருக்காங்க? உங்களோட கேபிட்டல் சென்னை, பல ஆண்டு காலமாக இந்த ஊர் இருக்கு, அவங்க கேபிட்டலுக்கு அவங்க நிதி ஒதுக்குறாங்க. அது மாகாணமா பிரிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப அது தேவைதானே? தேவையான விஷயத்துக்கு தான் நிதி ஒதுக்கி இருக்காங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு ஒதுக்கல. ஸோ இதெல்லாம் இதுதான் சொல்றேன். இவங்களுக்கு என்ன அப்படின்னா இது எல்லாரும் ஒரு பேசும் பொருளா கேட்பாங்கல்ல, அதுக்காக இவங்க கலப்புற ஒரு விஷயம் தானே தவிர இவங்களுக்கு மக்கள் மேல அக்கறையினாலேயோ நிஜமாவே ஏதாவது ஒரு விஷயம் இவங்க பண்ணல நம்ம அதை எடுத்து சொல்லணும்ன்றதுக்கோ அர்த்தம் கிடையாது. ஏன் பண்ண எவ்வளோ விஷயம் இருக்கு, பட்ஜெட்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த யூத்துன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 அம்சங்கள் சொல்றாங்க மேடம் நிர்மலா சீதாராமன் அவங்க. அதுவும் எஸ்பெஷலி எதுல ரொம்ப நலிந்து போய் இருக்கோ அதை மேம்படுத்தணும்ன்றாங்க. ஐடிஐ மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு நிதி ஒதுக்கிடுறதா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த லேபர் இன்டென்ஸ் ப்ரோக்ராமுக்கு நாங்க தனியா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஈவன் தோ இப்ப எல்லாம் ஏஐ தான் வருது, மாடர்ன் டெக்னாலஜில தான் இருக்கு, ஆனாலும் இங்க லேபர் ரிலேட்டடா எவ்வளவு ஒர்க் இருக்கும், அந்த ரிலேட்டட் ஒர்க்குக்கு நிதி ஒதுக்கிடுறதா இருக்கட்டும். நீங்க ஈவன் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, யூத் ரிலேட்டடா இருக்கும்போது, இல்ல ஜென்ரல் அக்ரிகல்ச்சரும் சரி. அதாவது மானியம் மோடி பைசான்னு கொடுக்கறது, அந்த மாதிரி கிரெடிட் கார்டு, கிசான் கிரெடிட் கார்டு மாதிரி பல்வேறு ஃபர்டிலைசர்ஸ்க்கு நிறைய கொடுக்கும். அதை தாண்டி அடுத்த லெவல்ல இந்த கவர்மெண்ட் யோசிக்குது பாருங்க, ரிசர்ச்சுக்கும் டெக்னாலஜிக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. திமுக மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க, அனைத்து மாவட்ட தலைநகரங்களும் பண்ணட்டோன்ற. நான் இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல.
ஏன்னா மக்கள் ஏன்னா நீங்க வந்து திமுக 40 MP கொடுத்துருக்காங்க. கிடையாதுங்க. அங்க வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியே ஆகணுங்க. மக்களை இவங்க மூல செலவை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப போன வாட்டியோட இந்த வாட்டி இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் இன்கம் டேக்ஸ் வந்து டாக்ஸ் வரும். அது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது முன்னாடி இருந்திருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? காங்கிரஸ் பீரியட்லயோ மற்ற பீரியட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் பண்ணல? இப்ப நார்மலா ஒரு தேசம் வளர வளர பிரச்சனைகளும் டெக்னாலஜி வளர வளர பிரச்சனைகளும் வருதா? வேலை ஈஸி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எவ்வளவு இருக்கு. அப்ப ஒரு நாடு வளர வளர ஒரு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்க அந்த நாட்டுல அந்த முன்னேற்றம் பாதை நோக்கி போகும்போது டாக்ஸை இன்க்ரீஸ் தானே பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க. யூஎஸ்ல எல்லாம் அதானே நடக்குது. ஆனா இங்க என்ன பண்றாங்க? 3 lakhs வரைக்கும் டாக்ஸ் இல்லாம தானே இருக்கு. அந்த மாதிரி எந்த கவர்மெண்டால பண்ண முடியுங்க? அதுக்கப்புறமாவும் 5, 10ன்னு அது ஸ்லாபும் பாத்தீங்கன்னா அது கணிசமான அமௌண்ட்ல தானே இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரிதல். அதுதான் சொல்றேன். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மக்களை ஒரு மூல செலவை பண்ணி அதுதான் இருக்கவோ இருக்கு ஜிங்சா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அவங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதைத்தான் பெரிய விஷயமா ப்ளோ பண்ணி காமிக்கிறாங்க. பாருங்க எப்படி வந்து முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்லாத நாட்கள் போய் இப்ப பர்சன்டேஜ் லெவல்லையும் சரி, இப்ப 4 எம்எல்ஏவும் இருக்காங்க, எம்பி எலெக்ஷன்லயும் பர்சன்டேஜ் லெவல்லையும் டபுள் டிஜிட் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி மக்களோட மனசும் மாறும். நீங்க சொல்ற மாதிரி இந்த 40 எம்பியை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, இப்ப மக்கள் எவ்வளவு பேர், இப்ப 1000 பேர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 1000 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அந்த 1000 பேர்ல இப்ப தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா இவங்க பண்ணதெல்லாம் பார்த்து அதுல வந்து ஒரு 500 பேராவது மன வருத்தத்துக்கு இருப்பாங்களா? கரெக்டா? அப்ப அந்த மாற்றம் வருமா? அந்த 500ல இருந்து ஒரு 200 பேர் ஓட்டு போடுவாங்களா மாறி பாரதிய ஜனதா கட்சி? அந்த மாதிரி மாற்றம் வரும். இப்ப மாற்றம் இல்லாம இருக்கா? இல்ல டவுன்ஃபால் இல்ல, ஸ்டாக்னன்ட் ஆகல, இன்க்ரீஸ்ல தானே இருக்கு. அதாவது நம்மளோட வெற்றி பாதையை நோக்கி தானே பயணிச்சுட்டு இருக்கோம். நடக்கும், அவ்வளவுதான். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஓட்டு அரசியல் அப்படின்றது வேற விஷயம் பிரதர். பிஜேபி வந்து இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்புறம் எம்பி 40 வந்தாங்கன்னு கேட்க கூடாது. ஓட்டரசியல் வேற, மக்களுக்கு அதுக்காக நம்ம நல்லது பண்ணாம இருக்க முடியுமா? மக்களுக்கு என்ன நல்லதோ அதான பண்ண முடியும். பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கிறதுக்குள்ளேயும் பிஜேபி வந்து ஒட்டிடுறாங்கல்ல, அதுதான் அதுக்குள்ளேயே ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்கல்ல. பிஜேபி எதுவுமே பண்ணலன்னு சொல்லி திமுக அதிகமான அதுதான் சொல்றேன், அதுக்குள்ளேயே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்கல்ல. சோ இப்ப இந்த 5 வருஷம் தானே, இதுக்கப்புறமா மக்கள் அவங்கள வச்சிருப்பாங்களா? என்ன எல்லாமே இடைத்தேர்தல்ல கூட பைசா கொடுத்து தானே வின் பண்ணிருக்காங்க. பைசா கொடுக்காம நேர்மையா அவங்களால வின் பண்ணி காமிக்க சொல்லுங்க. கூட்டணிகள் இல்லாம இப்ப ரீசெண்டா கேள்விப்பட்ட கூட்டணி இல்லாம நிக்க போகுது 26ல டிஎம்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது வந்து நிஜமாவே உண்மையா இருந்தா கூட்டணி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா அவங்களோட பலம் பலவீனம் அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய இது வந்து நல்லா புரியும், அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ காங்கிரஸா இருக்கட்டும், இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல விசிகாவா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து மின்கட்டண உயர்வுக்கு திமுக எதிராக போராட்டம் பண்றாங்க. இப்படி வந்து கார்த்தி சிதம்பரமும் வந்து திமுக எதிராக பேசுறாரு. நீங்க சொல்றத பார்த்தா 2026 திமுக கூட்டணியை விட்டு இவங்க விலகுவாங்கன்னு வாய்ப்பு இருக்குங்களா? இப்ப நீங்க இவரை கூட எடுத்துக்கோங்க, கார்த்தி சிதம்பரம் எடுத்துக்கோங்க. அந்த மனுஷன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையா சொல்லிடுவாரு. சார்ந்தே இருக்கீங்க டிஎம்கேக்கு. அதாவது அவர் லிட்டரலா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்கேக்கு ஜிங்சா அடிச்சுட்டு கூஜா தூக்கிட்டு இருக்கீங்க, அது தப்பு. உன் கட்சியே நீ வளரு, அப்பதானே நீங்க எவ்வளவு நாளாங்க வந்து லீனிங் கோபுரம் மாதிரி பைசா கோபுரம் மாதிரியே இருப்பீங்க. சொல்லுங்க. கார்த்தி சிதம்பரம் நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தாரு. இஸ் ஆல்வேஸ் a sensible personங்க. அவரோட தலையெழுத்து அவர் காங்கிரஸ்ல இருக்காரு, சரியா? அவர் பிஜேபியில இருந்தா இன்னும் அவரோட ரிஃபர்மேஷன்ஸ், அவர் பண்ற வேலைகள் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா he speaks sense. இதே என்ன சொன்னாரு? பிஜேபி அவர் வந்தா 100%ங்க. என்ன இதுல என்ன டவுட் இருக்கு? யார் வந்தாலும் சரி வரவேற்காமலா இருப்பேன். நீங்க வரீங்கன்னா கூட பிஜேபிக்கு வாங்கன்னு தான் சொல்லுவோம். உங்களுடைய புலம்லாம் பார்த்துட்டு ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு யாரா இருந்தாலும் வரதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப அது வேற பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க இதே கார்த்தி சிதம்பரம் அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட there is no opponent leader, yes I agree அப்படின்னாரு. வேற எந்த லீடருக்கு அந்த மாதிரி காங்கிரஸ்ல இருந்து சொல்றதுக்கு வந்து தைரியம் வந்தது?
ஆமா, மோடிஜி நிஜமாவே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. அவருக்கு ஆப்போனன்ட் இல்ல, நம்மளால இங்க யாரும் சொல்ல முடியாது அது அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவரை பார்க்காம மூஞ்சி திருப்பிட்டு போனாராம். அவருக்கு இருக்கிற புரிதல் அவ்வளவுதான். அவரை எப்படி நீங்க பிரைம் மினிஸ்டரா கொண்டு வர முடியும்? அவருக்கு சார்ந்து இருந்தாதான் அவரை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க. உங்க கட்சியில இருக்கிற எம்பிக்கே அந்த நிலைமை அப்படின்னா ஓட்டு போடாத மக்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கேட்கலாம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் அனைத்தும் கொடுத்துருக்குங்க. இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க. பெண்களுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கடன், முத்ரா கடன் ஜாஸ்தியா இருக்கா? 20% மேல வந்து அவங்களோட பெண்கள் மேம்பாட்டிற்காக ஒதுக்கி இருக்காங்களா? பாதுகாப்புக்காக கோடிக்கணக்கில் ஒதுக்கி இருக்காங்களா? இதெல்லாம் நடந்திருக்கா? நீங்க பெண்கள்னு எடுத்துக்கிட்டா பெண்களுக்கு, அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டா இந்த பட்ஜெட்டே பத்தி மட்டுமே நான் பேசுறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க பிரதர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து கணக்கில் எடுக்கணும். அதுக்கும் முக்கியத்துவம் நிறையா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நாளாக வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸை போடணும், அதனால நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ அடுத்ததெல்லாம் நம்மள மாதிரி இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோலாம் எடுப்பீங்கன்னெலாம் எனக்கு தெரில. நான் பயமுறுத்தலை தம்பி. ஏன்னா கரண்ட் பில் எக்கச்சக்கத்துக்கு ஆகுது. இப்போ நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதோட இன்னும் டபுள் மடங்காக கட்டுவீங்க. நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் வருவாயை தாண்டி உங்களோட கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆகிடும்னு நினைக்கிறேன். பாதிக்கு பாதி உங்கள் கரண்ட் பில் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி யாருமே அவங்களோட தொழிலை நடத்தாமல் ஒரு சாமானிய மனிதர் வீட்டுக்குள்ள ஒரு ஃபேனை போட்டுட்டு ஏசியை போட்டு கூட இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு பிஜேபியை பார்த்து வந்து நீங்க என்ன கேள்வி கேட்க முடியும்? இப்ப திமுக ஆட்சி வந்தா இன்னும் கொஞ்சம் வந்து மின் கட்டணம் உயரும்னு சொல்றீங்களா? என்னங்க ஆல்ரெடி உயர்ந்துருச்சு இல்ல, 3 வாட்டி உயர்த்திருக்காங்க. உயர்த்தவே மாட்டேன், மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும்னு சொல்லி இப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து 20 பைசா 30 பைசா தான் உயர்த்திருக்காங்களா இல்லையா? அப்போ உங்க வீட்டுல கரண்ட் ஜாஸ்தியா வரல, நீங்க ஃபேனே போட்டுக்கிறது இல்லையா உங்க வீட்டுல? வருது. உங்க ஓனர் இங்க இருக்கிற பில்டிங் ஓனரை கேளுங்க எவ்வளவு கரண்ட் பில் வருதுன்னு அப்ப தெரியும். ஏன்னா எங்க வீட்டுக்கெல்லாம் டபுள் மடங்கு வருது. ட்ரிபிள் ஆயிடும்னு நினைக்கிறேன் இந்த உயர்த்தினதுல. ஆனா மின்கட்ட உயர்வுக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் வந்து இன்னும் வலுவா வந்து திமுக எதிராக செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதிமுக போராட்டம் பண்ணியிருக்காங்க, பிஜேபி போராட்டம் பண்ணியிருக்கு, தேமுதிக, பாமக எல்லாமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் திமுக எதிராக ஒரு வலுவான கட்டமைப்பை வந்து எதிர்கட்சிகள் உருவாக்கல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நினைக்கிறாங்க. வலுவான கட்டமைப்புன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன ஏதாவது வன்முறையை கையில் எடுக்க முடியாதுல்ல. நம்மளால மக்களுக்காக போய் பேச முடியும், நியாயம் கேட்க முடியும், கவர்னர் கிட்ட பார்க்க முடியும், மனு கொடுக்க முடியும். அப்படி பார்க்க போனா கள்ளச்சாராயத்துக்கு தான் முதல்ல வலுவா இது பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எல்லா இடத்துலையும். நாங்கள் அதை எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண விடலை, அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ண முடியும்? அவங்க தான் அடக்குமுறை பண்றாங்கல்ல. அந்த அடக்குமுறையை மீறி நம்ம போலீஸ மீறி, லாவை மீறி, காவல்துறையை மீறி நீங்க என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் ஆமாங்க, அதைத்தான் நாங்க சொல்றோம். லா அண்ட் ஆர்டரும் ஒரு விதத்துல வந்து வீணா போச்சு. என்ன, அதாவது எல்லா இடத்துலையும் போதையே, கள்ளச்சாராயம் இருக்கு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை. இப்போ நீங்கள் பிஜேபியோட பட்ஜெட்டை கேட்குறீங்க. இந்த 22ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 36% வந்து குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக ஆயிருக்குங்க தமிழ்நாட்டுலங்க. பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தி ஆயிருக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதுவே சட்ட ஒழுங்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன, அது என்கவுண்டர் பண்ணா சட்ட ஒழுங்கு இருக்குன்னு அர்த்தமா? சட்டம் ஒழுங்கு இல்லாததுனாலதானே அது நடக்குதே. சட்ட ஒழுங்கு இருந்தா எப்படிங்க என்கவுண்டர் நடக்கும்? அதே கட்சியில இருக்கிறவங்க, பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இப்ப பேட்டி கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு? அதாவது இவங்க சொல்லப்படுற ஆட்களுக்கும் இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. இவங்க இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோட பண்ணக்கூடிய ஒரு படுகொலை பண்ணிருக்கக்கூடிய ஒரு படுகொலையா தான் நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு பப்ளிக்ல பேட்டி கொடுக்குறாங்க. இப்ப கைது செய்யப்பட்டவர்களுக்கும் திருவேங்கடம் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. நான் அது உள்ள வந்து பெருசா வந்து போக விருப்பப்படலைங்க. ஏன்னா இது நம்ம நிறைய பேசியிருக்கோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவரை வந்து ஒரு பெரிய தலைவரா நம்ம வந்து எல்லாரும் வெளியில பார்க்கும்போது அவர் இல்லை. வெளியில எல்லாருக்கும், ஒரு சாமானியனுக்கும் தெரியும் போது அந்த மனுஷன் இல்லை உயிரோட. அப்ப இறந்து போய் பார்க்கும்போதுதான் ஆஹா இவ்வளோ பெரிய ஒரு பலத்தோட இருந்திருக்காரு. அப்ப இந்த பலத்தை வெளியில கொண்டு வராததே அரசியல் உள்நோக்குன்னு தான் நான் சொல்றேன். இவ்வளவு நாளா ஏன் அவர் வந்து திருமாவளவன் மாதிரி, ஆமாங்க திருமாவளவன் என்ன எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க,
ஒண்ணுமே இல்லாம கத்திட்டு இருக்காரு சீமானு. நான் வந்து தமிழுக்கு வந்து குரல் கொடுப்பேன், இதுக்கு குரல் கொடுப்பேன், அதுக்கு குரல் கொடுப்பேன். அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவரை மாதிரி கூட இவர் இந்த அளவுக்கு வெளியில தெரியாம இருந்ததுக்கு காரணமே அழுத்தம், இந்த அரசியலோட அழுத்தம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அம்சாவோட வளர்ச்சியை திருமாவளவனே தடுத்தாருங்க. I don't want to specify any individual names. அரசியல் ரீதியா அரசியல்வாதிகள் தடுத்தாங்கன்றதை தான் அவங்களோட கட்சியில இருக்கிறவங்களே சொல்றாங்க. கொலையும் அதுக்கும் அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? இதுல நான் சொல்றதுக்கோ இல்ல எங்க கட்சிக்காரங்க சொல்றதுக்கோ மத்தவங்களையோ விட்டுருங்க. அவங்க கட்சிக்காரங்களே, அவங்க கூட இருக்கிறவங்களே, இஸ் ஆல்சோ லாயர், அவரே சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு பின்னாடி திருமாவளவனோ இல்ல திமுக யார் வேணாலும் இருக்கலாம். we don't know. ஆனா பண்ணிருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கே தெரியுது இவ்வளோ விஷயங்கள் அதாவது நம்ம அவரை பார்த்துருக்கோம், அவர் பேசினதை கேட்டிருக்கோம், அவர் பேச்செல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும். ஆனா சாமானியனுக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு, நின்று இருக்காரு, ஒரு தோழனுக்கு தோழனா அந்த மாதிரி நிறைய ஒரு கொள்கை கோட்பாடோடு இருந்திருக்காரு. யார் ஒருத்தர் கொள்கை கோட்பாடோடு இருப்பாங்களே, இதெல்லாம் விட்டுடுங்க. அம்பேத்கர்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல, அம்பேத்கர் அப்படின்றவர் இந்து மதத்தை வெறுத்து போனாரு இல்ல, அது ஒரு விஷயம் விட்டுடுங்க. ஆனா அதை தாண்டி அவர் போன மதம் புத்த மதம். அவர் வேற எந்த ஒரு மதத்தையும் தழுவலை. அவர் நினைச்சிருந்தா கிறிஸ்டியனோ முஸ்லிமோ இல்லை வேற எது வேணாலும் மதத்துக்கு வேணாலும் போயிருக்கலாம். புத்த மதத்துக்கு போனார். அப்ப நிஜமாவே புத்த மதத்தை ஃபாலோ பண்ணவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மட்டும்தான். மற்றவங்களாம் அப்படிதான் இருக்காங்களா? திருமாவளவன் அவர்கள் என்ன மதத்தை சார்ந்திருக்காரு? உதயநிதி சொன்னாரு, நான் வந்து சிதம்பரத்தம் போய் தீச்சிரெல்லாம் ஓட்டு கேட்கிறாரு. அவர் அதுதான் சொல்றேன். அவரெல்லாம் அரசியலுக்காக அவர் எப்ப வேணா எங்க வேணா மாறிப்பாரு. உதயநிதி நான் கிறிஸ்டியன்ன்றாரு வந்து, ஆனா அவங்க அம்மா கோவிலுக்கு போறாங்க. இந்த மாதிரி அரசியலுக்காக மாற்றங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்ல அவர் வந்து அம்பேத்கர் அவர்களை ஃபாலோ பண்ற ஒரு மனுஷன், அவர் தான் என்னோட குரு அப்படின்னு ஃபாலோ பண்ற மனுஷன். அவர் என்ன பாதையில போயிருக்காரோ அந்த பாதையில இவரும் இருக்காருன்னா அப்ப அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதரா பாத்துக்கோங்க. அம்சாவோட இறுதிச்சரங்கே புத்த மதம் படிதான். அதுதான் சொல்றேன். அந்த மாதிரியான மக்கள்லாம் வந்து நம்ம நிஜமாவே வந்து இழந்தது வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இப்ப திமுகவோட சட்ட ஒழுங்கு சீர்கேடு தான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட காரணமா. கண்டிப்பா அதுவும் ஒரு முக்கியமான காரணம். சோ நம்ம சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதே இதுல நம்ம வந்து இதுல மதுரையில ஒரு இது பார்த்தோம், ஒருத்தருடைய சாவு கொலை. இதெல்லாம் வந்து அது பெண்கள் மீதான வன்கொடுமைகள் நிறைய பாக்குறோம். எனக்கு வந்து ஒரு விஷயத்துல இந்த சட்டம் புதுசா வந்தது பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு பெண்ணா நான் ஒண்ணு ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு குழந்தைய ஒரு இந்த வயசு வரைக்கும் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லாப் வச்சு நீங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணா, கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணா உங்களுக்கு தூக்கு தண்டனை. ஒருத்தர் பண்ணாலுமே அது தூக்கு தண்டனை தாங்க இருக்கணும். அது ஒருத்தரா இருந்தாலும் கூட்டு பாலியல் வன்கொடுமையா இருந்தாலும் அது வந்து வன்கொடுமை தானே. அதுக்கே வந்து ஒரு ரொம்ப ஒரு துபாயில இதுல எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து தண்டனை கொடுக்கணும். அப்பதான் பயம் வரும். பெண்கள்னாலே திரும்பி பார்க்க கூடாது அப்படின்ற பயம் வரும். தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப ரொம்ப அந்த சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாவே இருக்கு, ரொம்ப பயமாவே இருக்கு. போதை கலாச்சாரம்ல இருந்து சாராய கலாச்சாரம்ல இருந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. இப்போ அதே அந்த சட்டங்களுக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டிலே வந்து திமுக சார்புள்ள வழக்கறிஞர்கள்லாம் அவங்க கூட்டணி சார்ந்த வழக்கறிஞர்கள்லாம் அந்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அது ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெளியில வந்துகிட்டே தான் இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கேடுல தான் இருக்கு. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கண்காணிப்பு இருக்கக்கூடிய ஒரு துறை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கனிமொழிய மாதிரியான ஒரு ஆளுமையை வந்து திமுக பக்கத்துல இருந்தாலுமே வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அவங்க எங்க பார்லிமெண்ட்ல என்ன கையில பதாகையை தூக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, மோடிஜி எங்க ஏந்து பேசுவாரான்னு பார்த்துட்டு இவங்க ஏந்து இங்க கூச்சல் போடுறது, இதுக்குதான் அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர். இங்க வந்த உடனே ஸ்டாலின் அவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேல வாய தரக்கூடாது, இதுக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாபி ஓடிட்டு இருக்கும். உதயநிதியோட இது இருக்கும், அப்புறம் அவரோட மருமகனோடது. கனிமொழி வந்து இதுக்கு மேல பேசக்கூடாதுன்னு உதயநிதி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருக்கலாம்ல. அவங்க அதனால தானே ஒரு லிமிடேஷனோட தானே இருக்காங்க. அவங்க இவங்களை மீறி ஏதாவது ஒண்ணு அவங்களால பண்ணிட முடியுமா? கனிமொழியால பண்ணிட முடியுமா? உதயநிதி மீறி கனிமொழியால பண்ண முடியும். உதயநிதியோ ஸ்டாலினோ
முதலமைச்சரோ இல்லை இவரோ யாராக இருந்தாலும் அவங்கள மீறி இவங்க பண்ணிட முடியுமா? அதுவும் மேஜரான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா குரல் கொடுத்தா ஆமா இப்ப முடியலையே, வாயை அடைச்சுதானே இருக்காங்க. முன்னாடி விதவைகள் இளம் விதவைகள்னாங்க டாஸ்மாக்காகன்னு, இப்ப கள்ளச்சாராயத்துக்கே இளம் விதவைகள் பலியாயிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுவாங்க? அப்ப வாயடைச்சு போயிட்டு தானே இருக்காங்கன்னு அர்த்தம். அது யார் வேணா இருக்கலாம். அந்த அமைச்சரவையில கூட இவங்களை கட்டுப்படுத்தி சீனியர்ஸ்ன்னு சொல்லி பண்ணிருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், என்ன வேணா இருக்கும். அவங்களுக்குன்ற சூழ்நிலை இருக்கதானே இருக்கு. அண்ணாமலை கிரைம் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு திமுக இருக்கிற முக்கியமான குற்றவாளிகளோட பெயர்கள், அவர்கள் புரிந்த குற்றங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி பிஜேபியில யார் யார் என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்கன்னு திமுக ஐடிவிங்ல இருந்து அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்து போடுறாங்க. குற்றம் தாங்க யார் பண்ணாலும். திமுக ஒரு பக்கம் போடுது, பிஜேபி ஒரு பக்கம் போடுது. அப்ப ரெண்டு கட்சியிலுமே குற்றவாளிகள் அதிகமா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. இப்ப குற்றம் யாரு செஞ்சாலும் குற்றம் தான். இந்த கட்சியில இருக்கா அந்த கட்சியில இருக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. பொதுவா என்னோட பதில் என்னன்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் குற்றம் பண்ணவங்க தான். அது தண்டிக்கப்படணுமா இல்ல அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணுமான்றது அவங்க பண்ண குற்றத்தை பொறுத்து இருக்கு, அவ்வளவுதான். கட்சியை விட்டு நீக்கிறதா நீக்கலையா எதுவா இருந்தாலும் அது அந்த அவங்க பண்ற தவறுகளையும் குற்றங்களையும் பொறுத்து இருக்கு. திமுகவோட ஐடிவிங் சார்பா பிஜேபியில யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கறத லிஸ்ட் போட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் பிஜேபி கட்சி விட்டு நீக்குமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? நான் என்ன தலைவரா? நான் மாநில தலைவரா? இல்லை மாநில தலைவருக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இருக்கோமா? கிடையாது. நாங்கெல்லாம் சாதாரண மனிதனும் அண்ணாமலையை பார்க்கலாம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பார்க்கலாங்க, இல்லைங்க, பார்க்கலாங்க, பேசலாங்க, அது வேற விஷயம். ஆனா டிசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில நாங்க கிடையாதுல்ல. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவங்களுக்கான உரிய நடவடிக்கைகளை கட்சியும் எடுக்கும், தலைவரும் எடுப்பாரு, மேலிடத்துலயும் எடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ திமுக தமிழகத்துல நீட் தேர்வை பயங்கரமா எதிர்த்துட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால்லையும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் போடணும்னு சொல்லி பேச்சு அடிபட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இதை திமுகவோட அடுத்த ஸ்டெப் நடவடிக்கையா இதை பார்க்கலாமா? அவங்க முன்னேறிட்டு வராங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, மைபி இவங்க அவங்கள ஸ்பாயில் பண்றாங்க, ஸ்பாயிலரா கூட டிஎம்கே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க கெடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அதான் அப்படிதான். நீங்க இந்த மாதிரி நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு அதான பதில். இப்ப இவங்கள மாதிரி அவங்களும் பண்றாங்க அப்படின்னா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்ல வரேன். ஆனா இது மைபி இப்ப நடந்த இந்த ஒரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரச்சனையினால கூட இருக்கலாம். ஏன்னா அதை ரொம்ப தெளிவா ஆனா சொல்லியிருக்காங்க, அது மாநிலத்துக்கு மாநிலம் பிரச்சனை நடந்திருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லயே நம்மளுக்கு அத்தாரிட்டின்றது யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, மாநிலத்துக்கு மாநிலம் ப்ராப்ளம் நடந்திருக்கு, கைதும் பண்ணியிருக்காங்க. சும்மா இவங்கள மாதிரி உதார விட்டுட்டு இல்லாம இந்த மாதிரி வேற போலியாக எழுதினவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு கைதும் பண்ணியிருக்காங்க. ஸோ மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், என்ட்ரன்ஸா இருக்கட்டும், இல்லை குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி பல்வேறு இதை எடுத்துக்கோங்க, எங்கேயா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஊழலோ இல்லை ஒரு பிரச்சனையோ இல்லை வினாத்தாள் வெளியில வரதோ இல்லை ப்ராக்சியா இன்னொருத்தர் போய் எழுதுறதோ அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கதான் நடக்கும். இது நீட்டுக்கு நடக்குதுன்றது கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றது இன்னொரு பட்சம். என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. டிஎன்பிஎஸ்சியிலும் நடக்குது, அது மாதிரி இதுலயும் நடந்திருக்கு. ஆனா இது மாநிலங்களுக்கு மாநிலங்கள் மாறி இருக்கு. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டே அதை கேன்சல்லாம் பண்ண முடியாது. இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் பிஜிக்கு மட்டும் நீங்க ரீ எக்ஸாம் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்னும் அந்த என்ன ஒன்று நான் அப்ரிஷியேட் பண்றேன்னா, இந்த மாதிரியான மெஷர்ஸை உடனே எடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுத்து உடனே அதை பார்த்து அவங்க சரி பண்றாங்க பாத்தீங்களா, அதை பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேட். அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க மத்திய அரசு இதுல கோட்டை விட்டுருச்சு, நீட் தேர்வு கோட்டை விட்டுருச்சு எல்லாம் கிடையாது. அதுதாங்க இவங்க மனுஷங்க, நீங்களும் ஒரு சாதாரண இப்ப நீங்க சாதாரண ஒரு மனிதருங்க. என்ன இப்ப நீங்களும் தப்பு பண்ணுவீங்க. இப்ப நான் 3 மணிக்கு இங்க உட்கார்ந்தேன், நீங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தீங்க, அதனால என்ன உட்கார வச்சு காக்க வச்சீங்க நீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு விஷயம் தானே. நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரேன், நான் நேத்திக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தேன், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நீங்க இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. அதாவது இதுக்கும் நீட்டுக்குமோ இல்லை இதுக்கும் மத்திய அரசு தான் அந்த மாதிரி பண்ண, அப்படி கிடையாது. தவறுகள் நடக்கிறது சகஜம்.
அதை நம்ம திருத்திக்கணும், Rectify அதுக்கு ரெக்டிஃபை பண்ணி அதுக்கான தகுந்த மெஷர்ஸ் எடுத்து அதுக்கான நடக்காம இன்னும் பார்க்கணும். குற்றங்கள் குறையறதுக்கோ இந்த மாதிரி தவறுகள் குறையறதுக்கோ பார்க்கணும். அடுத்த வாட்டி பர்சன்டேஜ் இன்னும் இல்லாம இருந்தா, தவறுகளே நடக்காம இருந்தா சந்தோஷம்தான். ஆனா போன வாட்டி 10% நடந்ததுப்பா, இந்த வாட்டி ஒரு 3% நடந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னா இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பேஸ்ட் போட்டு நம்ம பல்லு தேய்ச்சோம்னாலே 99% ஜெர்ம்ஸ் தான் போடுறாங்க டாக்டர்ஸே. 1% வந்து 1% வந்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல தான் வைப்பாங்க. ஏன்னா 100% அப்படின்றது வந்து இல்லை. இப்போ மார்க்கெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் வாங்குறதுலாம் கிடையவே கிடையாது, போட மாட்டாங்க. ஆக்சுவலி அது வந்து கரெக்ட் தான் ஏதோ ஒரு விதத்தில். ஏன்னா மனிதர் தானே, சரி ஹியூமன், நீங்கள் எழுதுறதும் ஒரு ஹியூமன் தானே. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அந்த 3 மணி நேரத்தில் ஒரு எரர் வரதானே செய்யும். வராமல் இருந்து அதுவே நான் வந்து வேறுபடுறேன் கருத்தில். அதுவும் தமிழ்லாம் வரவே வராது, தமிழ் இங்கிலீஷ்லாம் வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதை வந்து குறைக்கிறாங்க மத்திய அரசு. நீட் தேர்வுல ஊழல் நடக்கிறத குறைக்கிறாங்க, உடனே ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க, அதுக்கான மெஷர்ஸ் எடுத்துட்டாங்க, கைதும் பண்ணியிருக்காங்க 3-4 பேரை அப்படின்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக திமுக கொண்டு வருது, இதுல வந்து நாங்க வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி திமுக முடியவே முடியாது. காங்கிரஸ் 100% முடியாது. அப்ப பார்க்க போனா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்காது, குரூப் டெஸ்ட் இருக்காது, நீங்க சொல்ற UTNPSC எல்லாமே வேணாமே, எதுக்கு அதெல்லாம்? ஏங்க நீங்க வந்து ஒரு ஆள் உயிரோட இருந்தா தானேங்க நீங்க வந்து நம்ம உங்க வீட்டை பத்தி யோசிக்க முடியும், ஊரை பத்தி யோசிக்க முடியும், நாட்டை பத்தி யோசிக்க முடியும். உயிருக்கே முதல்ல வந்து உயிர் காக்கிறதுக்கான டாக்டருக்கே நீங்க வந்து எக்ஸாமைன் பண்ணாம டெஸ்ட் எழுதாம நீங்க வந்து மார்க் வாங்குறவங்களுக்கு டாக்டர் சீட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து மற்றதுக்கெல்லாம் எதுக்குங்க டெஸ்ட் சொல்லுங்க? அவசியம் இல்லையே. இதுதானே முக்கியம். உயிர் சுவர் இருந்தா தானேங்க சித்திரம் வரைய முடியும். அவ மனிதனே இல்லை அப்படின்னும் போது எதுக்கு மற்றதெல்லாம்? அப்போ எந்த டெஸ்ட்டுமே இல்லாம போயிட்டா பரவாயில்லையா? எதுக்கு நீங்க நீட்டுக்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்க? அதை முதல்ல DMKவை சொல்லுங்க. நீட்டுக்கு மட்டும் எதுக்கு குரல் கொடுக்குறீங்க? JEE இருக்கு, எவ்வளவோ இருக்கு, எல்லாமே நீங்க மாநிலம் லெவல்லையுமே எவ்வளோ இருக்கு. இப்போ நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் மாநில லெவல்ல இருக்கு. ஏன் UPSCல வந்து நீங்க வந்து நான் அதுவும் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா அறிவு இந்த இல்லாதவங்க தற்குறிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு கலெக்டரை வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சு தேர்ந்தெடுக்கணும், ஈஸி முறையில பண்ணுங்களேன் அப்படின்வாங்க. பரவாயில்லையா? அது சரியா இருக்காது. அப்ப இதுவா ஏங்க, ஒரு கலெக்டரை நீங்க அப்பாயிண்ட் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து சரியா இருக்காதுன்றீங்க. அப்ப ஒரு மனுஷனோட உயிரை வந்து நம்ம ஒரு டாக்டரை நம்பி நம்மள ஒப்படைக்கிறோம். அப்ப வந்து அது வந்து அவங்கள தேர்வு பண்ணாம வந்து நீங்க வந்து டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சரியா இருக்கும்? சரியா இருக்காது. அதுதான் சொல்ல வராங்க. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டும் இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து லண்டனுக்காக படிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ வந்து தற்காலிக தலைவரா வந்து நயினார் நாகேந்திரன் முன்மொழிய போறாங்க, அவர் தான் தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மைங்களா இல்ல வந்து தலைவரா இவரே பொய்யான்றது கொஞ்ச நாள்ல நம்மளுக்கே தெரிஞ்சிடும் பிரதர். ஓகேங்களா? இன்னும் ஒரு நீங்க சொல்ற நாட்கள் எதுவாக இருந்தாலும் 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ நம்மளுக்கு ஒரு விடை தெரிஞ்சிடும். அப்ப நம்ம பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் கட்சி என்ன முடிவு பண்ணுதோ நாங்கள் அனைவரும் அதை கட்டுப்படக்கூடிய தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே. நம்மிடையே இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.